அன்பா அங்க யாரும் என்ன ஊரும் எனக்கு முன்னாடியே இங்க வந்து 1/2 மணி நேரமா யாரு என்ன போடுவான்னு காத்துட்டு இருக்கல. நீங்க யாருன்னு சொல்லுங்க, அப்புறம் நான் யாருன்னு நான் சொல்றேன். சொல்கிறேன் கேளுங்க. கதனே சமிரத்னானி கிரகரத்னானி பாலகதா சயனே ஸ்ரீரத்னானி சபாரத்னானி பண்டிதா. ககனம் ககனம் என்றால் ஆகாயம், கவி என்றால் சூரியன். ஆகாயத்துக்கு சூரியன் உதித்தால் சூரியனமாக இருக்கும். கிரகம் என்றால் இல்லம், பாலகன் என்றால் குழந்தை. இல்லங்களில் குழந்தைகள் இருந்தால் சோபிதமாக இருக்கும். அது போன்ற இது போன்ற இந்த சபைக்கு என் போன்ற பண்டிதர்கள் இருந்தால் சோபிதமாக இருக்கும். என் பேர் சூஸ்கரா என்றால் தாங்கள் யாரும் காதரத்னானி கிரகரத்னானி மூஷிகா சயனே மத்குணி ரத்னானி சபாரத்னானி விதூஷகா. ககனம் ககனம்னா நீங்க சொன்ன மாதிரி ஆகாயம் தான். மழை நாள்ல போய் கொடைய வச்சோட கேட்டா 600 ரூபா அக்னி கேட்டது போட்டா 68 ரூபா 8 ரூபாய்க்கு கூட வைக்கிறேன். இது யார் அதிகமா காசு கொடுப்பாங்க? ககனே காதரத்னானி. காத்தாகலாம் அப்படி கூட்டமா பறந்து மேல போயிட்டே இருந்தா அதோட நிழலே நம்ம போயிட்டு இருக்கலாம். அது எவ்வளவு அழகு. அதுதான் ககனே காதரத்னானி. கிரகரத்னானி மூஷிகா. வீட்டுல என்ன ஜாஸ்தி இருக்கணும், ஒன்று சம்பாதிச்சு போட முடியல. அதனால கிரகனே கிரகரத்னானி மூஷிகா. மூஷிகன்னா எலி பெருச்சாளி மூஞ்சி வந்து வீட்டுல வந்து மூஞ்சோர் இருந்ததுன்னா எலி பெருச்சாளி இருந்ததுன்னா ரொம்ப அழகு. ஏன்னா வேலை கிடைக்கல, எல்லாரையும் வெளியில வந்துட்டு இருக்கான். இங்க பொத்த போட்டுன்னா போய் அடைக்கலாம், அங்க வெளியில இருந்ததுன்னா அங்க கிடைக்கலாம், எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். அதனால கிரகரத்னானி மூஷிகா. சயனே மத்குணி ரத்னானி. எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்துருக்கா, நாட்டில் கொல்ல போடுது வந்துருவான். பேசாம படுக்கையில படுத்து மூட்டை குச்சி கடிச்சிட்டு இருந்தா யாரு தூங்குவா? தூக்கம் வராது. அதனால படுக்கைக்கு ரொம்ப அவசியம். மத்குணினா மூட்டை பூச்சி ரொம்ப அவசியம். கொசு வந்து மருந்து அடிச்சுடுறான். சமயத்துல மருந்து அடிக்கிறேன்னு வேற எதுவும் மருந்து சேர்த்து அடிச்சுட்டா கொசு வளர்ந்துட்டு. சபாரத்னானி விதூஷகா. சபைக்கு விதூஷகன் பேரு. எனக்கு இந்த ரொம்ப அழகான அந்த சபை விதூஷகா. நாம் இருவரும் சேர்ந்து இந்த பிரகலாதிக்கம் நாடகத்தை இருவரும் சேர்ந்து நடத்துவோம். இதுக்கு உறுதுணையா இருக்க விக்னேச பெருமானை வழிபடுவோம். அதற்கு முன்னாடி உங்களாலும் கேட்கணும். 4-5 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் பாதி நானும் அந்த பக்கம் பாதி பார்த்தேன். இது தெரியலையே, இவ்வளவு விஷயம் படிச்சிருக்கேன். இது தெரியலையே. மாதாளத்துக்கு போகும்போது இந்த பக்கத்தை மறைச்சுன்னு போவேன், இந்த பக்கம் மட்டும் தெரியும். கட்டையா பார்த்தா நினைச்சுப்பா ரெண்டா இருக்க சாப்பிட்டு வந்துடுவேன். வைஷ்ணவாலத்துக்கு போகும்போது இந்த பக்கத்தை மறைச்சுக்கோ இப்படி போய் சாப்பிட்டு வந்துடுவேன். அதனால 2 இடத்துக்கும் உகந்ததா இருக்கும்னா இப்படி கூட்டு வரேன். விக்னேஸ்வர
இந்த ஊரில் நாடகத்தை சிறுவர்களாகிய ஆண்கள் இணைந்து நடத்த இருக்கிறபடியா அதில் விக்னங்கள் ஏதும் இல்லாமல் இருக்க தாங்கள் தான் அருள வேண்டும். அப்படியே ஆகட்டும். இது ஒரு இதன் மரபு. நீங்க என்ன வரவேன்னு சொல்றேன். முன்னால போன வாரம் ஒரு உற்சவத்துக்காக தஞ்சாவூர் போயிருந்தேன். மகாராஜா இளவரசன் ஆஸ்தான உங்களுக்கு நல்லா தெரியும். சரி ராஜாவை போய் பார்த்துட்டு வரலான்னு உள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது நாளைக்கு பெரிய வித்வான் ஒருத்தர் வர அவருக்கு போட்டியா நீங்க தான் எல்லாம் செஞ்சு நடத்தணும் அப்படின்னாரு. நம்மளால முடியாத சுவாமி வெளியூர்லாம் போய் கலைச்சி போய் இதுவே நீங்க தான் செய்யணும். எனக்கு அன்னைக்கு சனிக்கிழமை பார்த்துங்க. என்னடா மகாராஜா சொல்லிட்டா செய்யாதுன்னு சொல்ல முடியலையே அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த தெரு பாருவா கிழக்கு மேற்கா இருக்கு. நான் ஜாக இருக்கிறது வந்து வடக்கு தெற்கான தெரு. ஆமா, இந்த பக்கம் வடவண்ட ஒரு வீடு, தென்னண்ட ஒரு வீடா இருக்கு. நான் ஆற்றுக்கு போய் பார்க்கும்போது பக்கத்தா பூட்டி இருந்தது. வடவண்ட இருக்கிறான். என்னடா பூட்டி இருக்க, யார் வந்திருக்கான்னு யாருன்னு கேட்டேன். இல்லை யாரோ உங்களோட போட்டிக்கு வந்திருக்காளா, வந்திருக்கான். பக்கத்துலேயே வந்து சனியை குடிச்சு என்னடா பண்றது, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆத்துக்கறிட்ட அவருக்கு தெரியக்கூடாதுன்னு நான் சொன்னேன். மர்தனமே 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 சுவானச்சேத வித்தாஞ்சனம் பலு வாக்பாத் ஜலேஸ்நாத்வா கிருமி பாசாரணம் தண்டுலம் கிருத்வா உத்தரகிரகே தகதகா புஷ்பசிஷ்ணம் பசபசா. எங்க ஆத்துக்காரிக்கு மட்டும் தெரியுது. உங்களுக்கு ஏதாவது அர்த்தம் தெரியுதா? முன்னாடி சொல்றதும் தெரிஞ்சு தெரிஞ்சு இதை வந்து நான் சொல்லவும் ஆத்துக்காரர் காலி பண்ணிட்டு போயிட்டார். வந்திருந்தவர் சொல்லுமா அர்த்தம் வந்து கிருமி பாசானம் தண்டுலம் கிருத்வா. கிருமி பாசானம்னா அந்த பூச்சி, இந்த பள்ளி, மாம்பு இதெல்லாம் பாசனம்னா வெட்டணும். இதெல்லாம் வச்சு பக்கத்துல அடுத்தது உத்தரகிரகே தகதகா. உத்தரம்னா வடக்கு. வடக்கு வடக்கு வீடு எரிஞ்சு பண்ணலாம். எரிக்க சொல்லிட்டு தகதகன்னா எரிஞ்சு போறதுதான் அர்த்தம். இப்படி எல்லாம் அவர் எடுத்துட்டு இருக்காரா? நான் என்ன காத்துக்காரிட்ட சொல்ல தெரியுமா? மர்தனமே மர்தனமே. மர்தனம் என்ன பண்ணுவீங்க? அடிக்கிறார். அடியே அடியே மர்தனமே மர்தனமே. சுவானச்சேத வித்தாஞ்சனம் சொல்லு. சுவாதம்னா என்ன? சேதம், அற்று நீக்கி கொண்டு சேதம். சுவானச்சேதம் ஞாயிறு. வித்தம் கிழமை வயசானவங்க. அஞ்சனம் மை ஞாயிற்றுக்கிழமை வருது. வாக்பா கணேஷ் காத்வா. வாக் வாய் பாத் கால் வாய்க்கால போய் ஜலத்தை ஸ்நானம் பண்ணிட்டு வா. கிருமி பாசானம் தண்டுலம். கிருமி புழு பாசானங்கள் புழுகள் தண்டுல அரிசி புழுகள் அரிசி சாதம் எடுத்து வை. உத்தரகிரகே தகதகா. உத்தரம் வட கிரகம் வடா மறுப்பு. புஷ்பசிஷ்ணம் பூசணி பசப்பச வரைக்கும் இதை சொன்ன இன்னைக்கு போய் அவர் அலைந்து போயிட்டார். இது மாதிரி நான் இவர்கிட்ட ஏதாவது கேட்க போய் இவர் என்ன வரைக்கும் விட்டுட்டா என்ன பண்றது? நான் அவரை வரட்ட போய் இவர் என்ன வரைக்கும் விட்டுட்டா. இன்னொரு சமாச்சாரம் என்னன்னு கேட்டேன்னா அது ஒரு பகை இருக்கு. அதை கேட்கறீங்களா? சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணலான்னு எங்க அப்பா பார்க்க போனோம் அப்படின்னு என்ன பண்ணார், ஒரு வாகனத்துல கலெக்ட் பண்ணார். ஒரு வாகனம் என்ன மூஞ்சூர். நானும் சரி அவர் போயிட்டா இன்னைக்கு ஏதோ விசேஷம் உங்களுக்கு கையில எல்லாம் நம்ம போய் தரிசனம் பண்ணலான்னு ஏன் வாகனத்துல போனேன். ஜங்குல்காட் பார்த்து போனேன். என் வாகனத்தை பார்த்ததோ இல்லையா, அவர் வாகனம் கொஞ்ச நேரம் கீழே தள்ளிட்டு ஒரு பொந்துக்குள்ள போய் கொண்டு கையை விட்டு பாக்குறாரு, காலை விட்டு பாக்குறாரு, கிடைக்கல. நீளமா என்ன தும்பிக்கேத்து உள்ள விட்டாரா, நறுக்குன்னு நறுக்கி விட்டு பாருங்க. முன்னாடி எப்படிதான் இருக்கு பாருங்க. நண்டு என்னடான்னு பார்த்தா அதுக்கப்புறம் வெளியில வந்தார். வெளியில வந்துதான் பார்த்து நம்மளாலதான் நம்ம வாகனத்தாலதான் இவர் வாகனம் தள்ளி விட்டு
வேகமா இருப்பாரு நான் ஒண்ணுமே கேட்கறது இல்லை. நான் மட்டும் போனா தரிசனம் பண்ணி வந்துட்டேன். இதனால என் மேல ஏதாவது பல வச்சுட்டு ஒன்றும் கொடுக்காம இருந்துட்டான். அதெல்லாம் ஒண்ணு நினைக்க முடியாது. கேட்போம். எங்க ஊர்ல ஒரு இடத்த வாங்கி பெரிய கட்டணமா கட்டினேன். தூணே வைக்காம கட்டிட்டேன். மேல இருக்கிறது போட்டாக்கி விட்டுடலாம். நிக்கிறதுக்கு கால் ரெண்டு காலை வெட்டி கொடுத்து எல்லாம் பண்ணி பகவான் எனக்கு கொடுத்து உதவி செய்யணும். ஏ கிருஷ்ணா நீ இடத்துல போக்கணும்.